ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.15 தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். ஸோ தட் 1 + tan square a divided by 1 + cot square a equal to 1 - tan a divided by 1 - cot a whole square. ஸோ இது வந்து எல்ஹெச்எஸில் இருக்குது, இது ஆர்ஹெச்எஸில் இருக்குது. இப்போ நம்ம தனித்தனியாக தான் இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆன்சர் சேமாக வரும்போது நம்ம எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 1 + tan square a divided by 1 + cot square a அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். உங்களுக்கு cot ஏன்னா என்னென்னு தெரியும் இல்லைங்களா? cot ஏன்னா என்னென்னு எழுதுவீங்க? 1 / tan ஏன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல காட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சைன் காஸ் டேனு காட்லாம் வந்துச்சுன்னா சைன் காஸ் ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நம்ம 1 + tan square எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதை அப்படியே நியூமரேட்டில் இருக்கக்கூடியதை அப்படியே எழுதிக்கலாம். டிவைடட் பை 1 + cot square ஏவை மட்டும் 1 / tan square a அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 + tan square ஏவை எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இந்த tan square ஏவை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. tan square a + 1 / tan square aன்னு வரும். ஸோ இப்போ வந்து இந்த tan square a நியூமரேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா tan square a × 1 + tan square aன்னு கிடைக்கும். டிவைடட் பையில் 1 + tan square a இருக்குது. இங்கே tan square a 1 வந்துட்டு ப்ளஸில் இருக்கிறனால முன்னாடி போட்டாலும் அதனுடைய மீனிங் மாறாது இல்லைங்களா? அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 + tan square aன்னு போட்டிருக்கேன். பாருங்கள், ரெண்டு டேர்ம் சேமாக இருக்கிறனால கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது நமக்கு? tan square aன்னு இருக்குது இல்லைங்களா? சரி, இது வந்து நம்ம நம்பர் 1 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 - tan a divided by 1 - cot a. ஸோ இந்த ஹோல் ஸ்கொயரை போட மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 1 - tan a எதுவும் பண்ண வேண்டாம், அதை அப்படியே நான் எழுதியிருக்கேன். டிவைடட் பை 1 - cot a பதிலாக 1 / tan a எழுதிக்கோங்க. இந்த ஹோல் ஸ்கொயர் போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1 - tan a எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிக்கலாம். டிவைடட் பை ஸோ இங்கே இருக்கக்கூடிய tan a கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா tan a - 1ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ tan a - 1 டிவைடட் பை tan aன்னு கிடைக்கும். இந்த tan a மேலே போயிடும் இல்லையா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு? அப்போ tan a இந்த ஹோல் ஸ்கொயர் நீங்கள் போடாமல் மறந்துடக்கூடாது, ஹோல் ஸ்கொயர் போட்டுகிட்டே வரணும். tan a × 1 - tan a divided by tan a - 1ன்னு கிடைக்குது இல்லைங்களா? இப்போ ஹோல் ஸ்கொயர் இருக்குது இங்கே. இதில் பாருங்கள், ரெண்டு டேர்ம்ஸும் கம்பேர் பண்ணால் 1 - tan a வந்து மைனஸில் இருக்குது, ஆனால் இங்கே ப்ளஸில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த டேர்மில் நான் ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்றேன். ஸோ அப்போ என்ன ஸ்டெப் வரும் நமக்கு? -tan a × tan a - 1ன்னு கிடைக்கும். டிவைடட் பை tan a - 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ஒரே மாதிரி டேர்ம் இருக்கிறனால அடிச்சிட்டோம்னா அடுத்த ஸ்டெப் வந்து -tan a ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுக்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா tan square aன்னு கிடைக்குது இல்லையா? ஸோ இது நம்பர் 2ன்னு போட்டிங்கன்னா நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்பர் 1 எங்கே இருக்குது பாருங்கள், tan square a இருக்கு இல்லையா? பாருங்கள், இங்கே இருக்குது tan square a. ஸோ நம்பர் 2 இங்கே இருக்குது, tan square a நம்பர் 2. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஃப்ரம் 1 and 2, from 1 and 2 LHS equal to RHS, hence proved. ஸோ இந்த ஸ்டெப் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு கொஞ்சம் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் இருக்கக்கூடிய எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதியாச்சு.
1 plus tan square a divided by 1 plus cot square a equal to 1 minus tan a divided by 1 minus cot a whole square இருக்குது. ஸோ இதில் LHS எடுத்து எழுதினதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து காட் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 டிவைட் பை டேன் ஸ்கொயர் ஏன்னு போடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டேன் ஸ்கொயர் ஏவை மேலே போட்டிங்க. ஒரே டேர்ம் இருந்துச்சு, கேன்சல் பண்ணோம்னா நமக்கு டேன் ஸ்கொயர் ஏ கிடச்சது இல்லைங்களா. அடுத்த ஸ்டெப்பு RHS எடுத்து எழுதும் போதும் சேம் கண்டென்ட் பண்ணுறோம். காட் ஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பை டேன் ஏன்னு போடுறோம். இதையும் கிராஸ் பண்ணுறீங்க, கிராஸ் பண்ணிவிட்டு டேன் ஏவை மேலே கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேர்ம்ஸும் சேமாக கொண்டு வரதுக்காக மைனஸ் டேன் ஏ கொண்டு வந்தோம். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் டேன் ஏக்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும், டேனை ஸ்கொயர் பண்ணும்போது டேன் ஸ்கொயர்னு வரும் இல்லையா. ஸோ இது நம்பர் 2. அப்போ ஃப்ரம் 1 and 2ல் LHSஸும் RHSஸும் ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம அங்கே எழுதிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.